ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் மும்பையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ என்னோடய சேனலை, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 அரௌண்ட் நாங்கள் வந்து கணபதி ஹோமமுக்கு பணம் கட்டியிருந்தோம். நீங்கள் வந்து தனியாக கட்டிக்கலாம், யார் வேணாலும் கட்டிக்கலாம். அப்படி நம்ம கணபதி ஹோமமுக்கு பணம் கட்டுறோம் அப்படின்னா 5:30க்கு அங்கே இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்தையுமே உட்கார வச்சு கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. ராசி நட்சத்திரம் எல்லாமே கேட்டு பண்ணினாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்பு. பின்னாடி வந்து விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவரை முன்னாடி வச்சு இந்த ஹோமக்குண்டம் மாதிரி வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பண்ணாங்க, மந்திரமெல்லாம் சொல்லி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக மும்பையில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கணபதி ஹோமம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே தனியாக பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்பு. அந்த டேவே மார்னிங், அது ஏர்லி மார்னிங் அந்த 5:30 6 o'clock மாதிரி முடிஞ்சது. 5:30க்கு ஒரு பயங்கர ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்பு. என்ன சொல்கிறது, நெகட்டிவிட்டி எல்லாமே நம்மளை விட்டு போன மாதிரி இருந்துச்சு. தான் பால் குடத்துக்கும் நாங்கள் பணம் கட்டியிருந்தோம். அந்த பால் குடம் எடுக்கிறதுக்காக இப்போ வந்து ஒவ்வொரு பால் குடத்துக்கும் பால் ஊற்றி அது எல்லாமே வந்து காவடி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய காவடி, அப்புறம் இது வந்து சின்ன காவடி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். சைட் பை சைடு வந்து முதல் கால அபிஷேகம் வந்து மேலே, இங்கே முருகருக்கு வந்து கோயில் வந்து மேலே இருக்கும், அங்கே நடந்துட்டு இருந்தது. கீழே வந்து டிஸ்பிளே வச்சு எங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாமே கீழே டிஸ்பிளேனா கூட்டம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா, அதனால் கீழேயுமே வச்சுருந்தாங்க. இங்கே கோயில் எப்படி இருக்கும்னா, மேலே வந்து முருகர் கோயில், கீழே வந்து எல்லா சுவாமியுமே இருக்கும் உங்களுக்கு. விநாயகர், ஐயப்பன், சிவன், அப்புறம் ராதே கிருஷ்ணா, எல்லா சுவாமியுமே லைனாக இருக்கிற மாதிரி கீழே இருக்கும். நவகிரகங்கள் எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹாலு மண்டபம் மாதிரி, அங்கே தான் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இதை பார்க்குறக்கே, காவடியும் அண்ட் பால்குடம் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக பாசிட்டிவாக இருந்துச்சுங்க. எப்படா பால்குடம் நம்ம தலையில் வைப்பாங்க, நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருந்துச்சு. இங்கே சைட் பை சைடு வந்து நம்ம கீழே இருந்துட்டு அப்படியே நம்ம பார்த்தவும் செய்யலாம். மேலே வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்ருக்குது இல்லைங்களா, முதல் கால அபிஷேகம், அதையும் வந்து நம்ம பார்த்துட்ருக்கலாம். அதையும் அப்படியே நம்ம பார்க்கலாம் கீழே இருந்து உட்காந்துட்டே. நம்ம லைஃப்பில் எவ்வளோ வேணாலும் ப்ராப்ளம் இருக்கட்டுங்க, எவ்வளோ நெகட்டிவிட்டி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒன்ஸ் இந்த கோயிலில் போய் நம்ம இந்த முருகரோட முகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை எல்லாமே அப்படியே பஞ்சு மாதிரி பறந்து போகிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதை வந்து நான் ரியலைஸ் பண்ணினேன். எவ்வளோ ஒரிஸ், எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல அவரோட சன்னிதானத்தில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, எதுனாலும் பார்த்துக்கலாம், அவர் எதாக இருந்தாலும் முருகர் பார்த்துப்பார், நம்மளுக்கு முருகர் துணை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து எனக்கு கனெக்ட் ஆகும். இது நான் நிஜமாக சொல்கிறேங்க. நான் எவ்வளவோ டென்ஷனோடு போவேன். ஏதாவது மைண்ட் அப்செட்டாக இருக்குன்னா நான் உடனே கிளம்பி நான் வந்து அங்கே கோயிலுக்கு போயிடுவேன். அந்த முருகரோட முகத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு செம ஒரு எனர்ஜியாக இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாகவே நல்ல ஒரு நம்மளுக்கு ஆக்டிவாக நம்மளோட ஒர்க்கு எல்லாமே சூப்பராக முடிகிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முருகர் பக்தராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நான் 100% சொல்கிறேன். கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து இதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒவ்வொரு பால் குடத்துக்கும் பால் ஊற்றி அப்புறம் அந்த பூ வச்சு மந்திரம் சொல்லி அந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க. அது ஒரு செம்ம ஃபீல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து காவடிக்கு பூஜை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உதுபத்தி தீபாராதனை இதெல்லாம் காட்டி அப்புறம் பால் குடத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. என்னால் லாஸ்ட் இயர் போக முடியல. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக ஊருக்கு போக வேண்டியதாக இருந்ததுனால போன வருஷம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு என் பையனுக்கு வந்து காவடி எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. இங்கே வந்து லிமிட்டடாக தான் காவடி இருந்தது அப்படிங்கிறதுனால அது ஒரு குரூப் ஃபுல்லாகவே புக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து பால் குடத்துக்கு மட்டும் ஒரு குடத்துக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம்.
யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாங்க. அங்கே கவுண்டரில் வந்து நம்ம ஒரு 1 வீக் முன்னாடியோ முந்தின நாளோ எல்லாமே புக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கா பிரசாதமும் கொடுப்பாங்க, அதுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பாருங்கள், ஒவ்வொரு குடத்துக்காக வந்து பால் ஊற்றி அந்த மேலே வந்து மஞ்சள் துணி போட்டு மஞ்சள் பை போட்டு கட்டுறாங்க. அந்த தழும்பாமல் இருக்கிறதுக்கு மேலே பூ வச்சு கட்டுவாங்க. இந்த வயசான தாத்தாலாம் பாருங்கள், எவ்வளோ ஏஜ்டு, அவ்வளோ ஒரு ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து அவங்க இயர் எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏஜ்டுன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு எபோவ் எல்லாருமே 70s 80s அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ ஒரு எந்தோவாக எவ்வளோ ஆர்வமாக வேலை செய்கிறாங்க பாருங்களேன். முருகனுக்கு அப்படிங்கும்போது இந்த கோயிலில் எப்போவுமே அப்படி தாங்க. இந்த கோயில், பெருமாள் கோயில், எல்லா கோயில்லையுமே அப்படி தான். இங்கே நல்ல ஏஜ்டு பர்சனாக தான் இருப்பாங்க, நல்ல ஆக்டிவாக வேலை செய்வாங்க. அதுவும் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா வேலை செய்வாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாத்தையும். பை சைடு வந்து இங்கே உள்ளேயுமே வந்து அந்த கருவறையில் வந்து அபிஷேகம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுவுமே பார்க்குறக்கு அந்த லைட்டிங்ஸ் எஃபெக்டோட மாற்றி மாற்றி இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பிளஸ்ஸடான டேன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க, நிறைவாக இருந்துச்சு. நாங்கள் காலையிலேயே வந்து சாப்பிடவெல்லாம் இல்லை. சரி, நம்ம பால் குடம் எடுத்துகிட்டு விரதம் இருந்ததுனால நம்ம பால் குடம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பாலபிஷேகம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருந்தோம். எல்லா குடத்துக்குமே வருங்க பூ போட்டு எல்லாம் அந்த மஞ்சள் துணி கட்டி எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி பொட்டெல்லாம் போட்டு தீபாராதனை காமிச்சிட்ருக்காங்க. இது வந்து ரெடி ஆகுது. அடுத்தது பால் குடம் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த எண்கண் முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும். நீங்கள் என்னென்னலாம் வேண்டியிருக்கீங்களோ உங்களுக்கு அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த முருகர் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால், என்னோடய பையனுக்கும் ஒரு பால் குடம் கிடச்சிருச்சுங்க. ஒரு குடம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இது என்னோடய பையன் தான் எடுத்துகிட்டு போகிறது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்புறம் காவடி எடுத்துக்கொண்டு வந்தவங்களும் ஒரு கல்லாக பண்ணி சின்ன சின்ன பசங்களாலும் நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாமே காவடி அந்த மேலதாள எஃபெக்டோடு கேட்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் அப்படியே ப்ளே பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக ஒரு சூப்பரான உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த அலங்கார பூஜைக்கு பாருங்கள், வெளியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டுன்ட்டு. அப்புறம் சாம்பார் சாதம், ஒரு பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல், அப்புறம் ஒரு
அரிசி பாயாசம் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு அன்னதானமும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கீழே அப்படியே சாப்பிட்றக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பாருங்கள், அலங்காரம் பூஜையில் கடவுள் தெரியுவாருன்னு நினைக்கிறேன், முருகர் தெரிவார். சூப்பரான ஒரு ஜம்முன்னு ஒரு பயங்கரமான ஒரு அலங்காரம். அந்த கலரே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. அந்த பர்பிள் கலரு, வாடாமல்லி கலரு பூவு, ரெட்டு, எல்லோ எல்லாமே கலந்த மாதிரி வச்சுருந்தது. செவ்வரளிப்பூ எல்லாமே அப்பா அப்படியே முருகர் ஷார்ட்டாக அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. முருகரோட அந்த சந்தன பூசி அந்த உருவம் மட்டும் அப்படியே நல்லா உங்களுக்கு வைப்ரண்ட்டாக தெரியும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருக்க பாருங்கள். இங்கே சாப்பிட்ற பக்கமே வந்து நாங்கள் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பேங்க. அப்புறம் சங்கீதம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே மியூசிக் வந்து அப்படியே பாடிட்டே இருந்தாங்க. ஒரு பாடகர் சித்ரா அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து எவ்ரி தைப்பூசமுக்கு வருவாங்க. அப்படியே கீழே சேரும் இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து அந்த மியூசிக்ஸு அதையோட கேட்குறக்கு சாமி பாட்டாக பாடிட்டுருப்பாங்க, முருகர் பாடல்களாக. அப்படியே சூப்பரான ஒரு இதாக இருந்துச்சுங்க. அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே தேர் நார்மலான தேர் வச்சுருப்பாங்க. அதை வந்து இது வந்து கோயில் நல்லா ஸ்டெப்ஸு மேலே இருக்குமா, அந்த கோயிலை சுற்றி வந்து இழுத்துட்டு 3 சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் தேர் இழுக்கிறது. நைட்டு முடிஞ்சுது. இதுதான் வந்து நான் முருகரோட அலங்காரம் வந்து பாருங்கள், தைப்பூசத்தன்னைக்கு இந்த அலங்காரத்தில் தான் இருந்தார். வள்ளி தெய்வானையோட க்ரீன் கலர் சாரியில் அப்படியே அந்த அலங்காரத்தை பார்க்கும்போது அப்பா என்ன கண்கள் 1000 வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சூப்பரான வைபாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. தைப்பூசம் இன் மும்பை வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை பை. தேங்க்யூ.